ஜெபம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக விரோதிகள், எதிராளிகள், பகைஞர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஆசாப் ஏறெடுக்கிறதான ஒரு ஜெபம். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். 3 உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். பாருங்க, சத்துருக்கள் என்ன செய்கிறார்களாம்? கொந்தளிக்கிறார்கள், தலையெடுக்கிறார்கள், உமது ஜனத்திற்கு விரோதமாக தந்திரமான ஆலோசனைகளை செய்கிறார்கள், மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். 4ஆம் வசனம், அவர்கள் இனி ஒரு ஜாதியாராயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். பாருங்க, இனி ஒரு ஜாதியாராயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். சத்துருக்கள் என்ன நினைக்கிறார்களாம்? அவர்கள் பேரே இனி இருக்கக்கூடாது, இஸ்ரவேலுங்கிற பேரே இருக்கக்கூடாது, அவர்களை அதம் பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள்? 5, 6 வசனங்களை வாசிப்போம். இப்படி ஏதோமின் கூட்டத்தார் இஸ்மவேலர் மோவாபியர் ஆகாரியர் கேபாலர் அம்மோனியர் அமலேக்கியர் தீருவின் குடிகள் கூடிய பெலிஸ்தரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 4 திசைகளிலும் இருந்து சத்துருக்கள் எழும்புகிறார்கள். கிட்டத்தட்ட 10 விதமான சத்துருக்களை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஏதோமின் கூட்டத்தார். யார் இந்த ஏதோமின் கூட்டத்தார்? ஏசாவின் சந்ததிகள் இல்ல. இஸ்ரவேல் ஜனம் யாருடைய ஜனம்? யாருடைய சந்ததி? யாக்கோபின் சந்ததி. இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே பிரச்சனை வந்து விட்டது, அப்படிதானே? என்ன பிரச்சனை வந்துச்சு? என்ன செய்தார் யாக்கோபு? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு, அப்புறம் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி கொண்டார். அப்புறம் அவர் தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடி போகிறார் யாக்கோபு. திரும்பவும் வருகிறார், அப்போ ஏசாவை சந்திக்கிறார். அப்போ 2 பேரும் ஒப்புரவாகிட்டாங்க, அப்படிதானே? ஆனாலும் அவங்க நாட்களில் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் இவர்கள் யாக்கோபின் சந்ததிக்கும் ஏசாவின் சந்ததிக்கும் ஒத்தே போகவில்லை. அவர்கள் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஏதோமியர்கள் எப்பொழுதும் சத்துருக்களாகவே இருந்தார்கள். அன்றைக்கு ஏற்பட்ட பகை அது சந்ததிகளிலே அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. பாருங்க, ஏதோமின் கூட்டம். இஸ்மவேலர் யாரு? இஸ்மவேலர் ஆகாரோட மகன் இஸ்மவேல். அப்ப இஸ்மவேலர். மோவாப் யாருன்னு தெரியுமா? லோத்தின் புத்திரர்கள் யார் யாரு? மோவாப், அம்மோன் புத்திரர் இல்ல. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகள் மோவாபியர். ஆகாரியர் அப்படின்னா சவுல் ராஜா கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஆகாகை கொல்ல வேண்டும், அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் சவுல் என்ன செய்தார்? அந்த ஆகாக் ராஜாவை உயிரோடே வைத்து கொண்டார், நல்ல கொழுமையான ஆடு மாடுகளை வைத்து கொண்டார். அவர்களெல்லாம் இப்பொழுது இஸ்ரவேலருக்கு எதிராக நிற்கிறார்கள். பாருங்க, ஏதோமின் கூட்டத்தார், இஸ்மவேலர், மோவாபியர், ஆகாரியர், பெலிஸ்தியர்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெரி குட், கோலியாத் இல்ல. கோலியாத் ஆண்டவரை தூஷிக்கிறான். அவனை ஜெயித்தது யாரு? தாவீது ஜெயித்தார். அப்படியாக பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய சத்துருக்களின் கூட்டம் இருக்கிறது. ஓகே, 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு
நிலத்துக்கு எருவாய் போன சிசரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். பாருங்க, மீதியானியருக்கு செய்தது போல இவர்களுக்கும் செய்யும் அப்படின்னு சொல்லி ஆசாப் ஜெபிக்கிறார். மீதியானியரை ஜெயித்தது யாரு? மீதியானியர் கடந்த வாரத்துல கூட தியானித்தோம். கிதியோனை ஆண்டவர் எழுப்பினார்ல. அதுக்கப்புறம் பாருங்க, சிசரா, யாபீன் இவர்களெல்லாம் ஆண்டவர் எப்படி ஜெயிக்க வைத்தார் அப்படின்னா, நீங்கள் நியாயாதிபதிகள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பெயர்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓரேப், சேபா, சல்முனா இவங்களெல்லாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். ஒரு பெண் நியாயாதிபதி இருந்தாங்க. அவங்க யாரு? தேபோராள். அவர்கள் மூலமாக இந்த சிசரா, யாபீன் இவர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள். அப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்பொழுது எங்களுக்கு இவர்களுக்கு செய்தது போல இந்த சத்துருக்களுக்கும் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆசாப் ஜெபிக்கிறார். 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். அவர்களெல்லாம் உம்முடைய நாமத்தை தேட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 17ஆம் வசனம், யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசாப் ஜெபிக்கிறார். ஓகே, அப்பொழுது இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு எதிரிகள் இருந்தார்கள். இப்போ இருக்கிற நமக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனமாகிய நமக்கு யார் சத்ரு? பிசாசு. அவனை எப்படி எதிர்க்கலாம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்தை வாசிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும். அப்ப சத்ருவானவனை ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? விசுவாசம் என்னும் கேடகம் தேவை. 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரட்சண்யம் என்னும் தலை சீரா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் வேணும். 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நமக்கு விரோதமாய் இந்த உலகத்திலே போராடுகிறது யாருன்னா சத்ருவானவன் தான். அவன் நிமித்தமாக தான் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சத்ருவினால் நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளை எப்படி ஜெயிக்க முடியும்னா, விசுவாசம் என்னும் கேடயத்தினால ஜெயிக்கலாம், வசனமாகிய ஆவியின் பட்டயத்தினால ஜெயிக்கலாம், ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிறதின் மூலமாய் நாம் சத்ருவானவனை ஜெயிக்க முடியும். கர்த்தர் இந்த பாதைகளிலே நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் செய்த நன்மைகளை சபை மத்தியிலே சாட்சியாக சொல்கிற நேரம் யாராவது சாட்சிக்காக இருந்தால் சொல்லலாம்.